தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்துக்கு பூட்டு போட்டதும் அப்போது ஒரு தரப்பினர் தமிழக முதல்வரை சந்தித்து பேசியதும் அனைவரும் அறிந்தது. ஆனால் அந்த சந்திப்பின் போது நிகழ்ந்தது என்ன என்பது குறித்து யாரும் கவலைப்படாத அளவுக்கு அடுத்தடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் திசை திருப்பிவிட்டன. ஆனால் முதல்வரை சந்தித்துவிட்டு வெளியே வந்தவர்கள் சொல்லும் தகவல்களால் தமிழ் திரையுலகமே அதிர்ச்சியில் இருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்துக்கு நடிகர்கள் ஜே.கே. ரிதீஷ், எஸ்.வி. சேகர் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள் ஒன்று கூடி கடந்த வாரம் பூட்டு போட்டனர். இது சட்டப்படி தவறு என்றாலும் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க அல்லது பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைக்க காவல்துறை முயற்சிக்கவில்லை. பூட்டு போடுவதை வேடிக்கை பார்த்ததுடன் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கினர். மறுநாள் டிசம்பர் 20ஆம் தேதி காலை தனது சங்க அலுவலகத்தில் எதிர்த்தரப்பினரால் போடப்பட்ட பூட்டை அகற்ற தலைவர் விஷால் முயற்சித்த போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 8 மணி நேரம் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார். அதே நேரம் எஸ்.வி. சேகர், ஜே.கே. ரிதீஷ், சிவா, பாரதிராஜா, கே. ராஜன் ஆகியோர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க சென்னை தலைமைச் செயலகத்தில் காத்திருந்தனர். இந்த சந்திப்புக்கு எஸ்.வி. சேகர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. முதல்வர் அலுவலக வரவேற்பறையில் இவர்கள் காத்திருந்த போது விஷால் கைது என்ற செய்தி தொலைக்காட்சியில் வெளியானதை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடியுள்ளனர். இதனை பார்த்த சக சிறுபட தயாரிப்பாளர்களில் சிலர் தவறான முன்னுதாரணத்தை நமது செயலால் ஏற்படுத்திவிட்டோம் என கூறிய போது, அப்படி இல்லை, இவனை உள்ளதூக்கி வைக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம் என கூறி மேலும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறார். முதல்வர் இவர்களை சந்தித்த போது அவ்வளவு எளிதாக இந்த பிரச்சனையை விட்டுவிட மாட்டேன் என உள்ளே சென்றவர்களுக்கு சாதகமாக பேசியதாகவும், என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என தைரியம் கூறியதையும் பார்ப்பவர்களிடமெல்லாம் சொல்லி தங்கள் தரப்புக்கு ஆள் சேர்த்து வருவதாக வருத்தப்படுகிறார்கள். அதே நாள் இரவு அமைச்சர் வேலுமணியை அவரது இல்லத்தில் ஜே.கே. ரிதீஷ், எஸ்.வி. சேகர் மற்றும் சில தயாரிப்பாளர்கள் சந்தித்துள்ளனர். அப்போது அவர் பேசியதுதான் தமிழ் சினிமாவில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அமைச்சரிடம் விஷால் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கே சென்றவர்கள் வலியுறுத்திய போது, அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதை விட அடிச்சிட்டு வந்திருக்கணும், பூட்டு போட்டு என்ன பிரயோஜனம் என அவர் அடித்த கமெண்டை கேட்டு அங்கு சென்றவர்களே அதிர்ச்சியடைந்ததாக கூறுகின்றனர். பிரச்சனைக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கும் என்று வந்தால் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றி அனுப்புகிறாரே என புலம்பலுடன் வெளியில் வந்த தயாரிப்பாளர்கள் எஸ்.வி. சேகர் மட்டும் வெளியில் வராதது கண்டு மீண்டும் உள்ளே போனபோது அமைச்சரிடம் அவர் கூறிக்கொண்டிருந்த தகவல் அனைவரையும் மிரள வைத்திருக்கிறது. இது பற்றி பெயர் சொல்ல விரும்பாத ஒரு தயாரிப்பாளர், பல்வேறு தடைகள் சிரமங்களை கடந்து தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. நடிகர் சங்க தேர்தலுக்கு பின் எஸ்.வி. சேகர் கூறுவதை விஷால் கேட்கவில்லை என்ற கோபத்தில் அவருக்கு எதிரான அனைத்து போராட்டங்களையும் ஆதரித்து வருகிறார் எஸ்.வி. சேகர் என்பது தெரிந்துதான் அரசியல் நகர்தலுக்காக அவரை கூடவே வைத்திருக்கிறோம். நடிகர் சங்க கட்டிடத்திற்கு பின்புறம் எம்ஜிஆர் காலத்தில் பொதுமக்கள் நடைபாதைக்காக 30 அடி அகலத்தில் தங்களுக்கு சொந்தமான இடத்திலிருந்து ஒதுக்கியிருந்தது நடிகர் சங்கம். காலப்போக்கில் அந்த பாதை பயன்பாடின்றி போனதால் அதனையும் இணைத்து பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் முறைப்படி அனுமதி பெற்று கட்டப்பட்டு வருகிறது நடிகர் சங்க கட்டிடம். இந்த உண்மை எஸ்.வி. சேகருக்கும் தெரியும். ஆனால் 30 அடி பொதுப்பாதை பிரச்சனையை மீண்டும் தூசி தட்டி கட்டிட வேலையை முடக்க எஸ்.வி. சேகர் அமைச்சரிடம் கூறிய திட்டத்தை கேட்டு நாங்களே ஆடிவிட்டோம். அதன் பிறகுதான் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் இவர் என்பது அறிந்து இதை எல்லோரிடமும் சொல்லி இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்ததுடன் இந்த சம்பவத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தி வருகிறோம் என்று குற்ற உணர்ச்சியுடன் கூறினார். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.